அன்பான கிக்ஸ் சேனல் நேயர்களே, நாம் இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு பதிவை தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னா, திருநள்ளாறில் நடக்க போகிற சனி பெயர்ச்சி அதோடைய பலனை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வருடம் 2026 மார்ச் 6ஆம் தேதி காலை 8:24 மணி அளவில் திருநள்ளாறில் சனி பகவானுக்கு அபிஷேகம் செய்து சனி பெயர்ச்சி ஆகிறத முன்னிட்டு அவங்க செய்கிறாங்க. இந்த சனி பெயர்ச்சி அந்த 8:24 மணிக்கு அவங்க பண்ணுற அந்த அபிஷேகத்தால் அந்த டைமில் பார்த்திங்கன்னா கும்பராசிலேருந்து மீன ராசிக்கு சனி பகவான் இடம்பெயர்றதாக திருநள்ளாறில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதை ஒரு நோட்டீஸாகவே இப்போ சர்க்குலேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வெப்சைட்லலாம் இருக்குது. அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட் திருநள்ளாறு வெப்சைட்டில் இருக்குது. நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம வீடியோவில் நீங்கள் இந்த டிஸ்பிளேயில் போட்டிருக்க நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். காலையில் 8:24. சரி, இந்த சனி பெயர்ச்சியால் என்ன பலன் வரப்போகுது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். யார் யாருக்கு நல்ல அனுகூலங்கள் இருக்குது அப்படின்றத நம்ம சொல்ல போகிறோம் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக. அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த திருநள்ளாறுக்கு போக முடியாத சுச்சுவேஷனில் என்ன மாதிரி விஷயம்லாம் நீங்கள் வீட்டிலே பண்ணலாம், எந்த மாதிரி பிரார்த்தனை நீங்கள் வீட்டில் பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்ல போகிறேன். இப்போ நீங்கள் இந்த டிஸ்பிளேயில் பார்க்குறீங்களே, இதுதான் அவங்களுடைய நோட்டீஸ். அந்த அஃபிஷியலாக அந்த கோயிலில் கொடுத்துருக்க நோட்டீஸ். இதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது வெப்சைட்லேயே திருநள்ளாறு வெப்சைட்லேயே இருக்குது. நீங்கள் பார்த்து கூகுளில் திருநள்ளாறுன்னு போட்டாலே வந்துடும். ஃபஸ்ட்டு லிங்க்கில் நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் பார்த்துக்கலாம். அதில் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். இந்த சங்கல்பம் பண்ணுறதுக்கெல்லாம் அமௌண்ட்டு 300 500 பே பண்ணிக்கலாம். ப்ரீ புக்கிங் பண்ணிக்கலாம். இன்கேஸ் போக முடியாதவங்க ஒரு 48 டேஸ், அதாவது 40 திருநள்ளாறில் நீங்கள் அந்த பெயர்ச்சியான பிறகு 48 நாள் ஒரு மண்டலம் அதுக்குள்ளே நீங்கள் போகலாம். சரிங்களா? அப்படியும் போக முடியல, நம்ம ஃபாரினில் இருக்கேன், வெளியூரில் இருக்கேன், அந்த ஊருக்கு நான் என்னால் போக முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலான்னா, உங்கள் பூஜை அறையில் இந்த பஞ்ச பாத்திரம் இருக்குல்ல, இந்த தீர்த்தம்லாம் நீங்கள் எடுத்துப்பீங்களே, அந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் சுத்தமான நீர் எடுத்து அதில் கொஞ்சம் கருப்பு எல்லை அதில் கலந்துட்டு சனி பகவானோட காயத்ரி மந்திரத்தை ஒரு 8 முறை உச்சரித்து சங்கல்பம் எடுத்துக்கோங்க. சனி பகவானை அவர்கிட்ட சங்கல்பம் எடுத்துக்கோங்க. அதாவது என்னென்னா நான் என்றைக்கும் யாருடைய வம்புக்கும் போக மாட்டேன், யாரையும் நம்ம மனசார திட்ட மாட்டேன், அதே போல் யாருக்கும் நான் துரோகம் பண்ண மாட்டேன், உண்மையாக இருப்பேன், நேர்மையாக இருப்பேன், பொய் சொல்ல மாட்டேன், என்றைக்கும் நம்ம நேர்மையாக தான் நடப்பேன், நீதியின் வழியில் தான் நடப்பேன் அப்படின்னு ஒரு சங்கல்பம் எடுத்துக்கிட்டு அந்த நீரை 3 வாட்டி தலையில் நீங்கள் தெளிச்சிக்கோங்க, தீர்த்தமாக நினச்சி. சரிங்களா? தீர்த்தமாக தெளிச்சிக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னா சனி பகவானை நினச்சி வேண்டிக்கோங்க. அப்படி வேண்டிக்கிட்டிங்கன்னா திருநள்ளாறு போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ அதோடைய பலன் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? ஏன் அப்படின்னா அங்கேயும் நீங்கள் போயிட்டு அங்கே இருக்க தீர்த்தத்தில் குளிப்பீங்க, எண்ணெய் தேய்ச்சி குளிப்பீங்க, நல்லெண்ணெய் வச்சு குளிப்பீங்க. நீங்கள் நல்லெண்ணெய் வச்சு நீங்கள் முறையே காலையில் குடிச்சிக்கலாம். பட் அந்த கோயில் அந்த பூஜை ரூமில் அந்த 8:24 அந்த டைமில் நீங்கள் அங்கே சனி பகவான் நினச்சி பண்ணுறப்ப அங்கே மாறுற இடம் பெயருது. நீங்கள் அந்த டைமில் நீங்கள் வேண்டிக்கலாம். ஏன்னா அங்கே போக முடியாத சுச்சுவேஷனால சொல்கிறேன். சரிங்களா? காலையில் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுக்கோங்க, நல்லெண்ணெய் வச்சு குளிச்சுக்கோங்க. ஒரு 8 மணிக்கு முன்னாடியே கூட குளிச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை. 8 மணிக்கு போல் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த 8 to 9ன்றது சந்திர ஓரை. அந்த டைமில் கூட நீங்கள் பண்ணலாம். பண்ணிவிட்டு 8:24 பூஜை ரூமில் சாமி நினச்சி நீங்கள் வேண்டிக்கோங்க. ஓகேங்களா? அந்த டைமில் நீங்கள் பார்க்க முடியலனால 8 to 9க்குள்ளே நீங்கள் முடிச்சுக்கோங்க. அந்த சந்திர ஓரையிலே இப்போ நீங்கள் சந்திர ஓரையில் தான் நடக்குது, அதே பண்ணிக்கோங்க. சந்திர ஓரைன்றது நீர் சம்மந்தப்பட்ட விஷயம். அந்த நீரை நீங்கள் தெளிச்சிக்கிறது நல்லது. சரிங்களா? சரி, கோயில் திருநள்ளாறு கோயில் ரூட் தெரியும். ஹைவேஸ் போட்டிருக்காங்க. ஸோ ஈஸியாக நீங்கள் சென்னையிலேருந்து போகணுன்னா பாண்டி வழியாக கடலூர் போய் சிதம்பரம் போயிடலாம். இல்லை திருச்சி வழியாக வர்றவங்க அப்படி வந்துடலாம். சரிங்களா? அது நீங்கள் மேப் போட்டாலே தெரிஞ்சுக்கலாம். சரி, இந்த சனி பெயர்ச்சினால் 12 ராசியில் எந்த ராசி டாப் 5 ராசி அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அவங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் கிடைக்க போகுதுன்றதை பார்க்க போகிறோம். சரிங்களா? கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இதில் டாப் 5 என்ன பண்ணணும், அப்புறம் மீதி ராசிகள்லாம் என்ன பண்ணணும் அப்படின்றத நம்ம இந்த டீட்டெயில் தான் சொல்ல போகிறேன். பொறுமையாக தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
சரிங்களா? வாங்க நம்ம இப்போ வீடியோ கொடுக்கலாம். இந்த டாப் 5 ராசி அப்படின்னு எடுத்திங்கன்னா, ராசி மட்டும் இல்லை, அந்த லக்னத்தில் பிறந்தவங்களும் சரி. சரிங்களா? நான் இப்போ வந்து உதாரணத்துக்கு ஒரு கடக ராசினா கடக ராசி கடக லக்னம் இந்த ரெண்டில் எது பிறந்தாலும் அவங்க டாப் 5ல் வருவாங்க. சரிங்களா? அப்படி பார்க்குறப்ப நான் வரிசையாகவே காலச்சக்கரப்படி வரிசையாகவே சொல்கிறேன். மேஷத்துலேருந்து மீனம் வரை இருக்க 12 ராசியில் ஃபஸ்ட்டு 5 டாப் 5 எது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாப் 5னா நான் நம்பர் போடல, நான் நம்பர் லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஆனால் இந்த டாப் 5ல் தான் இருக்குது இது எல்லாமே. ரிஷபம், மிதுனம், கடகம், துலாம், மகரம். இந்த 5 ராசி 5 லக்னத்தில் பிறந்த அனைவருக்கும் பார்த்திங்கன்னா எப்படி பார்த்தாலும் வந்து உங்களுக்கு வந்து 80 மார்க் எபோவ் தான். அதில் டாப்பில் இருக்கிறது கடகராசி தான். கடகராசி கடக லக்னத்தில் பிறந்த அனைவரும் கடந்த 2.5 வருஷம் இல்லை, கடந்த 5 வருஷமாகவே கஷ்டங்களை அனுபவிச்சிருப்பாங்க. கடந்த 2.5 வருஷமாக அஷ்டம சனியில் பாதிப்பில் இருக்கிறதுனால அவங்களுக்கு தான் வந்து கண்டிப்பாக 100% நல்லது பண்ணிட்டு போவார் சனி பகவான். அதனால் டாப் 100ல் 100 மார்க் 100%ல் 95, 98, 99 கூட கொடுக்கலாம் கடகராசி கடக லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு. ஸோ அதனால் எப்பயுமே அஷ்டம சனியால் பாதிக்கப்பட்டவங்க தான் அதிகமான பலன்கள், அதாவது கெடு பலன்கள் அனுபவிப்பாங்க. போகும்பொழுது அவங்களுக்கு நல்லது பண்ணிட்டு தான் போவார். ஸோ அதனால் அவங்களுக்கு தான் ஹை ப்ரியாரிட்டி கொடுப்பாங்க. அடுத்தது 2வதுல யார் அதிகமான டாப் ப்ரியாரிட்டியில் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மகர ராசி. அவங்களுக்கு 7.5 சனி முடியுது. அந்த 7.5 சனி முடிகிற மகர ராசி மகர லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக போகும்பொழுது நல்ல பலன்களை கொடுத்துட்டு போவார். அவங்களுக்கு கண்டிப்பாக 95 எபோவ் தான். அடுத்தது 3வது பார்த்திங்கன்னா துலாம் ராசி துலாம் லக்னத்தில் பிறந்தவங்க. ஏன் இவங்கன்னா பஞ்சம சனி, அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் நல்ல பலன்களை போன ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த புண்ணிய பலன்களையும் அனுபவிச்சிருப்பாங்க. சில பாவங்களை பண்ணியிருந்தாங்கன்னா அதுக்கான பிரயோஜனத்தையும் அவங்களோட அந்த பலன்களையும் அவங்க அனுபவிச்சிருப்பாங்க. சரிங்களா? அவங்களுக்கு இப்போ 6ஆம் இடத்துக்கு சனி பகவான் போகிறார். அந்த 6ஆம் இடத்துக்கு சனி போகிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து என்னென்னா 6, 3, 6, 11 இதெல்லாமே சனி வந்து அந்த வீட்டில் அந்த 6ஆம் இடத்துலையோ 3ஆம் இடத்துலையோ 11ஆம் வீட்டில் அமர்ந்தால் அவங்களுக்கு நல்ல பலன்களை கொடுப்பார் அப்படின்றது ஐதீகம். அப்படி பார்க்குறப்ப இந்த துலாம் ராசி துலாம் லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு 6ஆம் இடத்துல அமரப்போகிற இந்த சனி பகவானால் மிகுந்த நன்மைகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம். நான் ஏற்கனவே வந்து இந்த துலாம் ராசி துலாம் லக்னத்தில் பிறந்தவங்களுக்கான ஸ்பெசிஃபிக்காக ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன். எல்லா 12 ராசிகளுக்கும் ஏற்கனவே நான் இந்த சனிப்பெயர்ச்சி பலன்கள் 2026க்கு பலன்கள் கொடுத்துருக்கேன். அது நம்ம பிளேலிஸ்ட்டில் இருக்கும், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்படி இல்லைனா ஸ்பெசிஃபிக்காக இந்த நம்பர் டிஸ்பிளேயில் இருக்க என்னோடய வாட்ஸ்அப் நம்பரில் எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். அந்த லிங்க்கோடைய அந்த யூடியூப் லிங்க்கை வந்து நான் உங்களுக்கு ப்ரைவேட்டாக உங்களுக்கு அனுப்பி விடுறேன். அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இன்கேஸ் பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணி தெரிஞ்சிக்க முடியலன்னா வாட்ஸ்அப்பில் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் அனுப்பி விட்றேன். உடனே இமீடியட்டாக உங்களுக்கு 5 மினிட்ஸ் அனுப்பிவிடுவேன். சரிங்களா? ஸோ 3rd பிளேஸில் இருக்கிறது பார்த்திங்கன்னா துலாம் ராசி துலாம் லக்னம். இவங்களுக்கு வந்து ஒரு 85 to 90 மார்க் கொடுக்கலாம். சரிங்களா? 4வது இடத்துல இருக்கிறது பார்த்திங்கன்னா ரிஷப ராசி ரிஷப லக்னம். இவங்களுக்கு 11ஆம் இடத்துல இருக்கிற சனி பகவான் மிகுந்த லாபத்தை கொடுப்பார். ஸோ இவங்களுக்கு வந்து கண்டிப்பாக இவங்களுக்கு 85 to 90 மார்க் கொடுக்கலாம் ரிஷப ராசி ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு. அடுத்ததாக மிதுன ராசி மிதுன லக்னம். இவங்களுக்கு 80 மார்க்கு மேலே தரலாம். ஏன்னா கர்மஸ்தானத்தில் 10ஆம் இடத்துல தொழில் ஸ்தானத்தில் இருக்கார். ஸோ இவங்களுக்கும் வந்து நம்மளுக்கு வந்து நல்ல பலன்களை கொடுக்கலாம். சரிங்களா? இந்த 5 ராசி 5 லக்னத்தில் பிறந்தவங்க உங்களுக்கு போக முடிந்தால் நீங்கள் திருநள்ளாறு போயிட்டு வரலாம். நீங்கள் போகலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவங்களுக்கெல்லாம் வந்து நல்ல பலன்களை தான் கொடுக்க போகிறாரு சனி பகவான். அடுத்து எந்த மாதிரி ராசிகளுக்கு வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் கோயிலுக்கு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீதி எல்லா ராசியுமே போயிட்டு வர்றது நல்லது. அதுலேயும் எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா மேஷ ராசி மேஷ லக்னத்தில் பிறந்தவங்க கண்டிப்பாக போயிட்டு வரணும். ஓகேங்களா? மீன ராசி மீன லக்னம் ஏற்கனவே போன 2 வருஷத்துக்கு முன்னாடி அந்த சனிப்பெயர்ச்சிலே போயிருப்பாங்க. அப்படி போகலன்னா அவங்களும் முடிஞ்சால் போயிட்டு வந்துடுங்க. ஏன்னா 7.5 சனி பிடியில் இருக்கீங்களே, அதனால் சொல்கிறேன். அப்புறம் கும்பராசி கும்ப லக்னம் இந்த 3 ராசியும் கம்பல்சரி போயிடுங்க. அதே போல் சிம்ம ராசி கண்டிப்பாக நீங்கள் போயே தீர வேண்டும். போயிட்டு திருநள்ளாறில் அந்த நலத்தீர்த்தத்தில் நீராடிட்டு புனித நீராடிட்டு அந்த சிவனை போய் வணங்கிட்டு தர்பாரேஸ்வரரை வணங்கிட்டு அம்பாலம் வணங்கிட்டு சனி பகவான்கிட்ட போய் சங்கல்பம் மேற்கொண்டு வாங்க. சங்கல்பன்றது என்னென்னா நம்ம வந்து எந்த தப்பும் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஒரு சத்திய வாக்கு மாதிரி அவர் கொடுத்துட்டு வர்றது.
அதுபடி நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும், சனி பகவான் உங்களுக்கு எந்த கெடுதலும் கொடுக்க மாட்டார். இதுக்கல்லே வந்து ரொம்ப மோசமான பலன் சிம்ம ராசி சிம்ம லக்னத்துக்காரங்களுக்கு தான் இந்த வர 2.5 வருஷத்துக்கு. ஸோ அதனால் சிம்ம ராசி சிம்ம லக்னக்காரங்க எக்காரணத்தை கொண்டும் யார்கிட்டையும் லூஸ் ஸ்டாக் விடவே கூடாது. முடிஞ்ச வரை டெய்லி யார்கிட்டையும் மௌன விரத மாதிரியே கடைபிடிச்சிக்கோங்க. அதிகமாக பேசாதீங்க. யார் என்ன பேசினாலும் சரி, உங்களை வாயை துரி பேசுவாங்க, நீங்கள் வாயை தரக்கூடாது. எந்த மாதிரி பிரச்சனைகளை நீங்கள் அனுபவிப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்மராசிக்காரங்க சிம்ம லக்னக்காரங்க உங்களுக்கு இந்த 2.5 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா சில நல்ல விஷயம் நடக்கிற மாதிரி நடந்து அது மூலிமா தான் பிரச்சனைகள் வரும். எந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்னா, திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடைபெறும் இந்த 2.5 வருஷத்தில். சரிங்களா? திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கும், வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கும், ப்ரமோஷன் கிடைக்காதவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும், டிரான்ஸ்ஃபர் கிடைக்காதவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும், வெளிநாடு போக முடியாதவங்களுக்கு வெளிநாடு போக வைக்கும் வாய்ப்பு கிடைக்கும். சரிங்களா? அதே போல் புது வீடு கட்டாதவங்களுக்கு புது வீடு கட்டும் வாய்ப்பு கிடைக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு வீட்டிலேருந்து இன்னொரு இடத்துக்கு போயிருவீங்க, ஒரு வீட்டிலேருந்து இன்னொரு வாடகை வீட்டுக்கு போவீங்க, இடம் பெயர்வீங்க. இதெல்லாமே சரி. நீங்கள் சொன்னது எல்லாமே நல்லது தானே, அதில் என்ன கெடுதல் அப்படி பார்த்தீங்கன்னா, எப்பொழுதுமே சனி பகவான் வேற்று மனிதரோட உங்களை தொடர்பு வைக்க விடுவார் ஃபஸ்ட்டு. அப்போ தான் உங்களுக்கு பிரச்சனைகளை சந்திக்க வழி பிறக்கும். அதில் நீங்கள் எந்த அளவு பக்குவமாக நடந்துக்கிறீங்கன்னு உங்களுக்கு டெஸ்ட் பண்ணுவார். இந்த டெஸ்ட்டை மட்டும் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா சனி பகவான் உங்களை எந்தையுமே வந்து தொந்தரவு பண்ண மாட்டார். எப்படி அப்படின்னா, உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேனே, இப்போ திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆகும். திருமணம் ஆகிறப்ப எல்லாருமே புது பந்தங்கள் வரும். அந்த புது பந்தங்களை நீங்கள் 1 வருஷம் 2 வருஷம் கண்டிப்பாக வந்து அவங்கள வந்து அவங்ககிட்ட வந்து நீங்கள் பழகிறப்ப அந்த நெருக்கடிகள், அதாவது நெருக்கடிகள்னாது அந்த அந்யோன்யமாக இருக்கணும் உள்ளாடி அதில், அதாவது அந்நியமாக இருப்பாங்க அவங்களாம். அந்யோன்யம்கிட்ட அந்நியமாக இருப்பீங்க. கரெக்டுங்களா? அப்போது அந்த அந்நிய மனிதர்களை வந்து நீங்கள் வந்து எப்படி சந்திக்கிறீங்க, எப்படி அவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணுறீங்க, அவங்ககிட்ட எப்படி பக்குவமாக நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணுறீங்க. ஸோ அவங்களுடைய கல்ச்சர் வேறு மாதிரி இருக்கும், உங்களுடைய கல்ச்சர் வேறு மாதிரி இருக்கும். கரெக்டுங்களா? அப்போது அவங்க வந்து உங்கள் கூட இன்ட்ராக்ட் பண்ணுறப்ப உங்களுக்கும் அவங்களுக்கும் எப்படி உங்கள் பிஹேவியரால் அவங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனைகள் வருதா, இல்லை அவங்க பிஹேவியரால் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருதா, 2 பேர் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது, கார்டியல் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கா, இல்லை வந்து அவங்ககிட்ட போய் சண்டை போடுறீங்களா அப்படின்றது, அதை பொறுத்து தான் வந்து அந்த பிரச்சனைகளை உங்களுக்கு சந்திக்க நேரிடும். சரிங்களா? சில பேர் பார்த்தீங்கன்னா, இந்த கல்யாணம் ஆகிறாங்களா, இந்த சீக்கிரமாக 2 வருஷத்துக்கு கல்யாணம் ஆகும், 2 வருஷத்துக்குள்ளே டைவர்ஸ் லெவலில் போய் பிரச்சனை போய் நிற்கும். அதே போல் ஃபாரின் கண்ட்ரிஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், ஃபாரின் கண்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், அங்கே போவீங்க, அங்கே போய் சிக்கலில் மாட்டிப்பீங்க, திரும்ப ரிட்டர்ன் வர முடியாத மாதிரி சுச்சுவேஷன் வரும். அங்கே போயிட்டு நீங்கள் வந்து போனாலும் அந்த மனிதர் கூட நீங்கள் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணணும், இல்லைனா வந்து பிரச்சனையில் மாட்டிப்பீங்க. அதே போல் வீடு கட்டும் வாய்ப்பு கிடைக்கும். வீடு குடி போனீங்கன்னா சுற்றி அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க எல்லாருமே என்ன இருப்பாங்க, உங்களுக்கு புது மனிதர்களாக இருப்பாங்க. அவங்க வந்து எப்பயுமே வந்து ஃபஸ்ட்டு வந்து உங்களை வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. நீங்களும் அவங்களுக்கு புதுசாக இருந்தாலும் உங்களுக்கும் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது அவ்வளோ சீக்கிரத்தில். ஸோ பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன பண்ணுவாங்க, அப்போ தான் இங்கே மண்ணு கொட்டாதீங்க, இங்கே கல்லை கொட்டாதீங்கன்னு ஏதாவது ஒரு பிரச்சனையில் வந்து இழுப்பாங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் ஸ்மூத்தாக வந்து ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணிக்கணும், கார்டியல் ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணிக்கணும். இது போல் தான் அந்நிய மனிதர்களை எந்த விதத்தில் சந்திக்க நேரிடுமோ அந்த விதத்தில் உங்களுக்கு சந்திக்க வாய்ப்பு கொடுப்பார். அந்த வாய்ப்பை நீங்கள் வந்து பக்குவமாக ஹேண்டில் பண்ண உங்களுக்கு பண்ணுவார். ஆக மொத்தம் உங்களுக்கு இந்த 2 வருஷத்தில் உங்களை பக்குவப்படுத்தி அனுப்புவார். இதுதான் வந்து அஷ்டம சனியோடைய பலன்கள். அதே போல் 7.5 சனி யாருக்கு, மேஷராசி, மீனராசி, கும்பராசி, இந்த லக்னத்தும் அதே தான், கும்ப லக்னம், மீன லக்னம், மேஷ லக்னம். இதில் பிறந்த எல்லாருமே நான் சொல்கிற இந்த விஷயத்தில் வந்து ரொம்ப 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 ஜாக்கிரதையாக இருக்கணும். கண்டிப்பாக இந்த விஷயம்லாம் இவங்க எல்லாருக்குமே நடக்கும். இந்த ராசி இந்த லக்னத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம், அதாவது மேஷம், சிம்மம், கும்பம், மீனம், இதில் பிறந்த ராசியில் பிறந்தாலும் லக்னத்தில் பிறந்தாலும் நான் சொன்ன இந்த மேரேஜ், ப்ரமோஷனு, ஃபாரின் கண்ட்ரிஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இதெல்லாமே வந்து அந்த வாய்ப்பு கிடைச்சி அது மூலயமா ப்ராப்ளம் கிரியேட் ஆக பார்க்கும். வாய்ப்பு கிடைச்சா யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த வாய்ப்பு கிடைச்ச பிறகு அந்த பிரச்சனைகளை வந்து நீங்கள் சந்திக்க நேரிடும். அந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் அந்த பிரச்சனையை எப்படி நீங்கள் ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணி தப்பிக்கிறீங்கன்றது தான் இந்த 2.5 வருஷத்தோட டாஸ்க். ஓகேங்களா? இது உண்மையா அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா, இதுக்கு முன்னாடி கடகலகத்தில் உங்களுக்கு தெரிஞ்ச சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கள்ல, அவங்கள யாராவது கேளுங்க. இந்த விஷயத்தில் தான் அவங்க பிரச்சனைகளை சந்திச்சிருப்பாங்க. புது மனிதர்கள்ட்ட கடன் வாங்கியிருப்பாங்க, அந்த கடனை திருப்ப முடியாது, அவங்கள்ட்ட பிரச்சனை போவாங்க. எல்லாமே புது மனிதர்கள் அந்நியர்களில் தான் சந்தித்து அது மூலியமாக தான் பிரச்சனைகளே வந்திருக்கும். சரிங்களா? நான் சொன்ன அந்த குறிப்பிட்ட விஷயத்தில் தான் உங்களுக்கு இந்த பிரச்சனைகளே வந்திருக்கும். அதே போல் மகர ராசி, மகர லக்னத்தை கேட்டு பாருங்கள், கதையாக சொல்லுவாங்க உங்களுக்கு.
சரிங்களா? இவங்ககிட்ட நீங்கள் கேட்டாலே அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் கேட்டு தெரிஞ்சிட்டாலே அடுத்த 2 வருஷத்தை ஈஸியாக நீங்கள் கடந்து போகலாம். இதுதான் இந்த சனிப்பெயர்ச்சியில் உங்களுக்கு நான் தர போகிற டிப்ஸ். சரிங்களா? இப்போது நான் ஏற்கனவே வந்து 5 ராசி சொல்லிட்டேன். இப்போ வந்து ஒரு 4 ராசி சொல்லிட்டேன். 5 4 9 போயிடுச்சு. மீதி 3 ராசி 3 லக்னம். யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னி, விருச்சகம், தனுசு. கன்னி, விருச்சகம், தனுசு. இதில் தனுசில் வந்து அர்த்தாஷ்டம சனி வருது. அர்த்தாஷ்டம சனினா அஷ்டம சனியில் பாதி. ஸோ இவங்களும் வந்து இந்த விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். சரிங்களா? சிம்மராசிக்கு என்ன பண்ணணும் அதில் பாதி இருக்கும். அதே போல் வந்து அர்த்தாஷ்டம சனியில் இருக்கவங்க பார்த்திங்கன்னா அவங்களுடைய இடது காலை கவனிப்பாக பார்த்துக்கணும். அதை வந்து நடந்து போகிறப்ப பார்த்து கேர்ஃபுல்லாக போங்க. வேகமாக போகாதீங்க. வழுக்கி விடுற மாதிரி சுச்சுவேஷன்லாம் இருக்கும். வண்டி வாகனத்தில் போகிறப்ப ஜாக்கிரதையாக போங்க. காலில் பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் கொஞ்சம் வண்டி வாகனம் ஓட்டுறப்ப பார்த்து கவனமாக போங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த விருச்சக ராசி, கன்னி ராசி இவங்களுக்கு எந்த மாதிரி பலன் கிடைக்கும்னு பார்த்திங்கன்னா துலாம் ராசி லாஸ்ட் டைம் அனுபவிச்சாங்களே அந்த பஞ்சமஸ்தனி, அது என்னென்னா பூர்வ புண்ணியஸ்தானம் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தால் நல்ல பலன்களையும் அனுபவிப்பாங்க விருச்சக ராசி. அதே டைமில் போன ஜென்மத்தில் பாவங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ஜென்மத்தில் அதுக்கான பலன்களை அனுபவிக்க நேரிடும். சரிங்களா? பிள்ளைகள் மூலயமா பிரச்சனைகள் வரும். பிள்ளைகள் மூலயமா கஷ்டங்களை ஏற்படுத்தும். ஓகேங்களா? அவங்கள பிரிஞ்சிருக்க மாதிரி இருக்கும், இல்லை அவங்களால அவங்க பிரச்சனைகள் வர மாதிரி இருக்கும். இதெல்லாம் போன ஜென்மத்தில் பண்ண பூர்வ புண்ணியஸ்தானம், அதை புண்ணியம் பாவங்கள் கணக்குப்படி உங்களுக்கு நடக்கும் பலம். கன்னி ராசியை பொறுத்தவரையும், கன்னி ராசி கன்னி லக்னத்தை பொறுத்தவரையும் சனி பகவான் உங்களை நேரடியாக பார்க்க போகிறார். நீங்கள் பண்ண வேண்டியதில் ஒரே விஷயந்தான், நேர்மை நேர்மை நேர்மை. இந்த நேர்மைன்ற வார்த்தையை நீங்கள் தொழில் பண்ணாலும் சரி, வேலை செஞ்சாலும் சரி, எங்கே செஞ்சாலும் உங்கள் மொபைல் ஃபோனில் டிஸ்பிளேயில் நேர்மைன்னு எழுதி வச்சுக்கோங்க. நீங்கள் படுத்து தூங்கி எந்திரிச்சிக்கிற இடத்துல நேர்மைன்னு இருக்கணும். உங்கள் கண் இதில் நேர்மை 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 அந்த வார்த்தை அடிக்கடி நீங்கள் பார்த்துட்டே இருக்கணும். நேர்மை, உண்மை, நியாயம், கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு. ஓகேங்களா? அதே போல் வந்து சுறுசுறுப்பாக இருக்கணும். யார்கிட்டையும் பொய் சொல்லக்கூடாது. யாரையும் எஸ்பெஷலி பார்த்தா நம்மளுக்கு கீழே இருக்காங்களே எம்ப்ளாயீஸ் வேலை செய்கிறாங்களே அவங்கள நம்ம வந்து நல்லா கவனிக்கணும். நல்லபடியாக அவங்கள வச்சுக்கணும், பத்திரமா பார்த்துக்கணும். அவங்கள ஒரு வார்த்தை கூட நீங்கள் அவதூறு பேசக்கூடாது. ஒரு சின்ன அவங்க மனசு கஷ்டப்படுற அளவுக்கு சின்ன வார்த்தை கூட நீங்கள் பேசிடக்கூடாது. அதே போல் இந்த உடல் ஊனமுற்றோர்கள்லாம் இருக்காங்களே, மாற்றுத்திறனாளிகள்லாம் இருக்காங்களே, அவங்கள வந்து எக்காரணத்தை கொண்டு நோக்கிற மாதிரி நீங்கள் நடந்துக்கக்கூடாது. அவங்கள நம்ம கவனம். இது எல்லாருக்குமே பொருந்தும். எஸ்பெஷலி கன்னி ராசி கன்னி லக்னம். ஏன்னா சனி பகவான் உங்களை நேரடியாக பார்க்க போகிறார். சப்தம ஸ்தானத்தில் இருக்கார். அதனால் நேர் பார்வையாக அவங்கள தான் பார்ப்பார். அவருடைய பார்வை வந்து உங்கள் மேலே வந்து படுறது வந்து நல்லது நடக்கும். நீங்கள் நேர்மையாளராக இருந்தீங்கன்னா அடுத்த 2 வருஷம் நீங்கள் தான் டாப், அந்த லெவல் போயிடுவீங்க. சரிங்களா? இந்த விஷயத்தை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க, நீங்கள் தான் நம்பர் 1. சரிங்களா? ஸோ இதுதான் 12 ராசிகளுக்கு பலன். ஓகேங்களா? ஏற்கனவே இதில் டீட்டெயில்டாக நான் சொல்லாதது பார்த்திங்கன்னா நல்ல பலன்களான ரிஷபம், மிதுனம், கடகம், துலாம் மற்றும் மகரம், இந்த 5 ராசி லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு மட்டும் டீட்டெயில்டாக நல்லது நடக்கும்னு சொல்லியிருப்பேன். எந்த மாதிரி நல்லது நடக்கும்ன்றது நான் சொல்லலை. ஸோ கெடுதலுக்கு மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன், நல்லதுக்கு நான் சொல்லலைன்னு நீங்கள் கவலைப்படாதீங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உங்களோட பிளேலிஸ்ட்டில் நான் இதை பற்றி ஒவ்வொரு ராசி லக்னத்துக்கும் தனித்தனியாக நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் அந்த பிளேலிஸ்ட்டில் போயிட்டு நீங்கள் கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா, பொறுமையாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா சனி பயிற்சி பலன்கள்னு கடகம், சனி பயிற்சி பலன்கள், ரிஷபம்னு இருக்கும். நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இன்கேஸ் அதை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் வந்து என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் லிங்க் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். சரிங்களா? நான் சொல்கிறது எல்லாமே ரொம்ப துல்லியமாக இருக்குதுன்னு வந்து நிறைய கஸ்டமர்ஸ் எனக்கு வந்து தனியாக வந்து ஃபோன் பண்ணி வாட்ஸ்அப்பில் எனக்கு வந்து அப்ரிஷியேட் பண்ணிங்க. அதுக்கு எல்லாமே ரொம்ப தேங்க்ஸ். உங்களோட சப்போர்ட் எப்பயுமே எனக்கு வேணும். அதே போல் வந்து உங்களுக்கு இன்கேஸ் இன் ஃப்யூச்சரில் வந்து ஏதாச்சும் டவுட்ஸு, ஜென்ரல் டவுட்ஸ்னால் எனக்கு நிறைய பேர் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நான் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீயாகவே உங்களுக்கு சொல்லிடுவேன். இன்கேஸ் ஸ்பெசிஃபிக்காக ஏதாச்சும் வந்து அஸ்ட்ராலஜி ஹாரோஸ்கோப் ஏதாச்சும் ஜென்ரேட் பண்ணி ஜாதகம் பொருத்தம் பலன் பார்க்கணும் அப்படின்னா நான் மினிமம் நாமினலாக சார்ஜ் பண்ணுறேன். அது நீங்கள் வந்து பார்த்து நீங்கள் என்னை வாட்ஸ்அப்லேயே காண்டாக்ட் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப நாமினல் ஃபீஸ் தான். கண்டிப்பாக வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன், நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதே போல் மேரேஜ் பலன்கள் வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரி கொடுப்போன்னா, நீங்கள் ஒரு இத்தனை அவங்களுடைய ஜாதகம் வரனுடைய ஜாதகத்தை நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னா, இல்லைனா அவங்களோட பர்த் டீட்டெயில்ஸ் நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னா எந்தெந்த நட்சத்திரம் எந்தெந்த ராசி பொருந்தும்ன்றது துல்லியமாக சொல்கிறேன். ஏற்கனவே என்னை காண்டாக்ட் பண்ணவங்க எல்லாருக்குமே தெரியும். நான் கொடுக்குற அந்த ராசி நட்சத்திரம்
படி நான் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஃபார்முலா ரூல்ஸ் சொல்லுவேன். அதுபடி நீங்கள் வந்து கரெக்டாக அந்த ஜாதகம் இருக்கிற மாதிரி அமைப்பு இருக்க வரனை வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்க நெக்ஸ்ட் லெவலுக்கு இமீடியட்டாக வந்து மேரேஜுக்கு ஓகே சொல்லிடுவாங்க. 10 பொருத்தம் இருக்குது முக்கியம் இல்லை, நான் சொல்கிற அந்த ப்ரொசீஜர் ரூல்ஸ் கரெக்டாக அப்ளை ஆயிருக்கான்னு செக் பண்ணுங்கள். அப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஃபோன் பண்ண உடனே மேரேஜ் லெவலுக்கு நெக்ஸ்ட் போயிடும். அந்த மாதிரி ஜாதகமாக தான் உங்களுக்கு செலக்ட் பண்ணி நான் கொடுப்பேன். ஸோ அதனால் மேரேஜ் கம்ஃபர்டபிலிட்டி ஏதாவது வேணும்னா அதுக்கும் நான் காண்டாக்ட் பண்ணலாம் வாட்ஸ்அப்பில். ஓகேங்களா? தேங்க்யூ ஆல். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.